Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு 5G ப்ராசஸர் Snapdragon 4 Gen 2 and MediaTek Dimensity 6100+. இந்த ரெண்டு ப்ராசஸர் தான் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் போன்ஸ்ல அதிகமாக யூஸ் பண்றாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ப்ராசஸர்ல ஆக்சுவலி எது பெஸ்ட்டான ப்ராசஸர், எந்த ப்ராசஸரை சூஸ் பண்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எது பெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேம் பீரியடில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் Snapdragon 4 Gen 2 பொறுத்த வரைக்கும் 27th June 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MediaTek 12th July 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் பீரியடில் தான் ரெண்டு ப்ராசஸருமே லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு வரும்போது இங்கே Snapdragon 4 Gen 2 4 nanometer சைஸில் சாம்சங் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பட் MediaTek பொறுத்த வரைக்கும் 6 nanometer சைஸில் TSMC ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ப்ராசஸருமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த வகையில் Snapdragon 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த சிப் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பவர் எஃபிஷியன்டான சிப்ஸாக இருக்கும் அப்படின்றது Snapdragonக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக இருக்குது. அதே சமயம் இங்கே MediaTek பார்க்கும்போது TSMC ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய ஃபேப்ரிகேஷனை விட TSMCயுடைய ஃபேப்ரிகேஷன் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே MediaTekக்கும் ஒரு பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு ப்ராசஸர் அவங்களுடைய அந்த 64 பிட்கான ஆக்டோகோர் அந்த 8 கோரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த CPU ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் Snapdragon 4 Gen 2 இதை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே அந்த 8 கோரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது. இது போக ஒரு 6 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் MediaTek பொறுத்த வரைக்கும் 2 Cortex A76 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும் 6 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ப்ராசஸருமே CPU ஆர்கிடெக்சரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலையுமே கிளாக் ஸ்பீட் ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் அந்த மெயின் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர் Cortex A78 அப்படின்ற கொஞ்சம் லேட்டஸ்டான கோர் Snapdragon 4 Gen 2ல இருக்குது. ஸோ இது Snapdragonக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணும்போது Snapdragon MediaTek கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா ARM வெர்ஷன் 8.2க்கு கீழே தான் ஆக்சுவலி இந்த கோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்ச் மெமரி வரும்போது ஆக்சுவலி MediaTekல மொத்தமாக 3.5 MBக்கான கேட்ச் மெமரி அப்படின்றது ஆக்சுவலி இருக்குது. பட் ஆனால் Snapdragonல எக்ஸாக்டாக எவ்வளோ கேட்ச் மெமரி இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க கிளியராக கொடுக்கல. அதே மாதிரி பேண்ட்வித் ஸ்பீட்னு பார்க்கும்போது MediaTekக்கு 17 Gbpsக்கான பேண்ட்வித் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragonக்கு 25.6 Gbpsக்கான பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேட்ச் மெமரி பேண்ட்வித் ஸ்பீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ CPUக்கு நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அனுப்பக்கூடிய நம்ம அதிகமாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய சில டாஸ்க்லாம் இருக்குல்ல, சில டாஸ்க் அண்ட் டேட்டாஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த கேட்ச் மெமரி அப்படின்றது. ஸோ அந்த மெமரி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதிகமான ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் CPUவால். அதே மாதிரி இந்த பேண்ட்வித் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து எவ்வளோ டாஸ்க்கை நம்ம CPUக்கு அனுப்பணும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனுப்பணும் அப்படின்றத அதை குறிக்கக்கூடிய வேல்யூ தான் ஆக்சுவலி இந்த பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்றது. இது அதிகமாக இருக்கும்போது அட் அ டைமில் அதிகமான டாஸ்க்கை CPUக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட். அந்த வகையில் பார்க்கும்போது பேண்ட்வித் ஸ்பீட் இங்கே Snapdragon 4 Gen 2ல அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் கேட்ச் மெமரி என்ன அப்படின்றத ஆக்சுவலி Snapdragon எக்ஸாக்டாக இன்னும் சொல்லவே இல்லை. பட் கண்டிப்பாக Snapdragonல MediaTek ஈக்குவலான கேட்ச் மெமரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது CPU கண்டிப்பாக Snapdragon கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது MediaTek கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி GPU அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 2ல அவங்களுடைய ஓன் Adreno 613 அப்படின்ற GPU 955 MHz GPU ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 6100+ பொறுத்த வரைக்கும் Mali G57 MP2 அப்படின்ற GPU 950 MHz GPU ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு GPUல எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி GPU ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது Snapdragon 4 Gen 2க்கு 59589 ஸ்கோர் GPU AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் MediaTek Dimensity 6100+க்கு 63677 அப்படின்ற ஒரு GPU AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் GPU AnTuTu ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragonனை விடவுமே ஆக்சுவலி MediaTek கூடிய இந்த Mali GPUக்கு பெட்டரான ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டரான ஒரு நல்ல GPU ஆக்சுவலி MediaTekல யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragonல இங்கே 5G ப்ராசஸ் CPUலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் GPU கொஞ்சம் டவுன் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி RAM and ஸ்டோரேஜ் சப்போர்ட் பார்க்கும்போது இங்கே Snapdragon 4 Gen 2ல LPDDR5க்கான RAM டைப் UFS 3.1க்கான லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் MediaTek Dimensity 6100 Plusல LPDDR4X and UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ லேட்டஸ்டான RAM and ஸ்டோரேஜ் டைப் ஆக்சுவலி இங்கே Snapdragonல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் அண்ட் வைஃபை சப்போர்ட் வரும்போது ஆக்சுவலி Snapdragon 4 Gen 2ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 Wi-Fi 5 and NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் Dimensity 6100 Plusல ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 Wi-Fi 5 and NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் ஆக்சுவலி Dimensity-ல தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி கேமரா சப்போர்ட் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஈக்குவலாக மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் Snapdragon 12-பிட்கான ISP அப்படின்றது ஆக்சுவலி கேமராவுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் MediaTekல எக்ஸாக்டாக என்ன ISP அப்படின்றது கிளியராக தெரியல. அதே மாதிரி Snapdragonல மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் MediaTekல 2K ரெசல்யூஷனில் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ ஹையர் ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் வீடியோ ரெக்கார்டிங்கில் ஆக்சுவலி MediaTekல கொடுத்துருக்காங்க. பட் FPS அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி Snapdragonல பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இங்கே ISPயும் ஆக்சுவலி எப்போவுமே MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragonோட ISP பெட்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் கேமரா சைடில் வந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன் MediaTek கம்பேர் பண்ணும்போது நீங்கள் Snapdragon சைட் போகலாம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கேமரா ப்ராசஸிங் அப்படின்றது பண்ணும். அதே மாதிரி டிஸ்பிளே சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸருமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அண்ட் 5G மோடம் அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 4 Gen 2ல பார்க்கும்போது Snapdragonோடைய X61 அப்படின்ற 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. sub 6 GHz-க்கான சப்போர்ட் மட்டும் தான் இதில் இருக்குது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 900 Mbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் MediaTek பொறுத்த வரைக்கும் 5G இன்டெகிரேட்டட் மோடம் தான், sub 6 GHz-க்கான சப்போர்ட் தான் இங்கேயும் இருக்குது. பட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 3.3 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்லோட் ஸ்பீடை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இங்கே MediaTekல கிடையாது. மற்றபடி இந்த 5G மோடமுடைய பேண்ட்வித் ஸ்பீடும் பார்க்கும்போது Snapdragonல 100 MHz-க்கான பேண்ட்வித் ஸ்பீட் இருக்குது. பட் MediaTekல 140 MHz-க்கான பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் பேண்ட்வித் ஸ்பீட் இன்டர்நெட்டுடைய ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஆக்சுவலி MediaTekல பெட்டராகவே இருக்குது. ஸோ அந்த வகையில் 5G மோடம் அஃப்கோர்ஸ் MediaTek கொஞ்சம் நல்லாவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனலி AnTuTu ஸ்கோர்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலான AnTuTu ஸ்கோர் தான் வந்திருக்கு. 4.1 லேக்கான AnTuTu தான் இந்த ரெண்டு ப்ராசஸருமே நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நெக் டு நெட்டாக ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். பட் AnTuTu அப்படின்றத வச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ண முடியாது. பட் சிங்கிள் கோர் மல்டி கோர் இதோட டேட்டா வந்து கிட்டத்தட்ட நம்ம CPU பர்ஃபார்மன்ஸை கணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோரில் சிங்கிள் கோர் Snapdragon 4 Gen 2க்கு எடுத்துக்கிட்டோம்னா 909 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. மல்டி கோர் 2104 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே MediaTekக்கு சிங்கிள் கோர் 728 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. மல்டி கோர் 1932 அப்படின்ற ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோருடைய சிங்கிள் கோர் மல்டி கோர் ரெண்டுத்துலையுமே ஆக்சுவலி MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragon பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த Cortex A78க்கான கோர் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேண்ட்வித் ஸ்பீட் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அண்ட் 4 nm ப்ராசஸர் அப்படின்றதுனால நமக்கு ஓவரால் CPU பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக Snapdragon MediaTek கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸராக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக MediaTek விட Snapdragon பக்கம் போகலாம். Snapdragonல கொஞ்சம் பெட்டரான CPU பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்குது. பட் அதே சமயம் 5G அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் மாதிரியான இந்த சப்போர்ட்லாம் பார்க்கும்போது Snapdragonோட MediaTekலையும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragonக்கு ஈக்குவலாக நெக் டு நெக் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் MediaTekக்கும் இருக்குது. அதனால் MediaTek ரொம்ப கம்மி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் Snapdragonக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸராக MediaTekக்கும் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த வகையில் இந்த 10,000 15,000 கம்மியான செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு 5G ப்ராசஸருமே பெஸ்ட்டாக நெக் டு நெக்காக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் எதை கன்சிடர் பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட்டாக தோணுது அப்படின்றத நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.